தர்மஸ்ய சர்வதர்மஸ்வரூபிணி அவதார வரிஷ்டாய ராமகிருஷ்ணாய தே நமः. நம்ம இவ்வளோ நேரம் கடவுளுடன் வாழ்ந்திருக்கோம். நம்ம மனசெல்லாம் நல்ல அமைதி அடைஞ்சிருக்கோம். நல்ல பஜன்ஸ் மகாராஜனுடைய விரிவான விளக்கங்கள், நம்ம தமிழ்நாடு சம்பிரதாயம் ராமகிருஷ்ணனுடைய கலாச்சாரத்தையும் மகாராஜ் இணைச்சி ரொம்ப அழகாக சொல்லியிருந்தார். அவர் சொன்ன மாதிரி கடவுளுடன் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் நமக்கு அது தெரியல. அவர் தான் கஷ்டப்பட்டு நம்மக்கிட்ட இருக்காருன்னு சொன்னார் ஆரம்பத்தில். அது எப்படி அவ்வளோ அருகாமையில் இருந்தும் ஒரு பக்தர்கிட்ட கடவுள் எவ்வளோ தூரத்தில் இருக்காருன்னா கூப்பிடு தூரத்தில் இருக்கார் அப்படிங்கிறார். எப்படின்னா கஜேந்திரன் ஆதி மூலமேனு கூப்பிட்டோன்னே வந்தாராம். அதனால் அவ்வளோ பக்கத்தில் இருக்கார் அப்படின்னு சொல்கிறோம். நான் உண்மையில் கடவுள்கிட்ட தான் உள்ளே தான் நாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அவருக்குள்ளே வாழ்ந்துக்கிட்டே அவரை நாம் தேடுறோம். அதுக்கு காரணம் முக்கியமாக அறியாமை. அந்த அறியாமை இல்லாமல் நாம் புதுசாக ஒரு அறிவை எடுத்துக்கிறோம். நான் இந்த உடல், நான் இந்த மனம் அப்படின்னு ஒரு புதுசாக ஒரு ஐடென்டிட்டியை எடுத்துக்கிட்டதுனால அந்த அறியாமையினுடைய சக்தி அதிகமாகிட்டே போகுது. அவருக்குள்ளே இருந்துக்கிட்டே அவரை தெரியாமல் வாழக்கூடிய ஒரு புது ஆற்றல் நமக்கு வந்துடுது. ஆனால் இந்த மாதிரி சத்சங்கம், அந்தர்யோகம் இதெல்லாம் வரும்போது நம்ம நிலைமையை நம்ம நினச்சி பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. சாது பெருமக்கள் அவங்களுடைய வாழ்க்கை, அவங்களுடைய பேச்சு, பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணனுடைய அமுத மொழிகள் இதெல்லாம் நமக்கு கிடைக்கும்போது அந்த அறியாமை கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு விலகுது. இதுக்கோசரம், இந்த அறியாமையை விளக்கிறதுக்கோசரம் பெரிய பெரிய யாகங்கள், பூஜைகள், தவங்கள், கர்மயோகம், ஞான யோகம் இது எல்லாமும் விதவிதமாக வழி சொல்லப்பட்டிருக்கு. நம்ம அன்றாட வாழ்க்கை சிலதுக்கு இடம் கொடுக்கும், சிலதுக்கு இடம் கொடுக்காது. ஷிஃப்ட்டில் சில நேரத்தில் நம்ம போக வேண்டியது இருக்கும். ஆஃபீஸில் இருக்கிற வேலைகள் வேறு மாதிரி இருக்கும். வீட்டில் பெரியவங்களை பார்த்துக்கக்கூடிய வேலைகள் இதெல்லாம் விதவிதமான பிரச்சனைகள். அது காலத்துக்கு ஏற்ற மாறிக்கிட்டே வேறு இருக்குது. நம்ம 2 ஜெனரேஷனுக்கு முன்னே இருந்த தாய்மார்களுக்கும் பெரியவங்களுக்கும் இருக்கிற பிரச்சனை இப்போது இருக்கிற ஜெனரேஷனுக்கு வேறு மாதிரி மாறி போச்சு. ஸோ இத்தனைக்கும் நடுவில் அந்த யோகங்களை நாம் பழகிறதுக்கு எவ்வளோ நேரம் கிடைக்கும், இதெல்லாம் கொஞ்சம் ஒரு சிக்கலான விஷயம். அந்த சிக்கலை நமக்கு தரக்கூடாதுன்னு தான் பகவான் தன்னுடைய நாமத்தை சொன்னால் போதும். அதுக்கு விதிமுறைகள் ஏதாவது இருக்கான்னா ஒன்றும் இல்லை. எப்போ வேணால் சொல்லலாம், எப்படி வேணால் சொல்லலாம். அதுக்கேற்ற பலன் இருக்கும். நம்மளுடைய ஆர்வத்தை பொறுத்து, நம்மளுடைய நோக்கம் இதை பொறுத்து அதனுடைய பலன்கள் இருக்கும். பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணன் சொல்கிறார், கலியுகத்தில் இறைவனுக்காக 3 நாள் அழுதா அவரை பார்க்க முடியுங்கிறார். நமக்கும் பார்க்கணுன்னு தான் ஆசை. ஆனால் அந்த 3 நாள் எப்படி அழுகுறதுன்னு நம்மளுக்கு தெரியறது இல்லை. இங்கே வேணா அந்த யோகத்தில் நம்ம அழுது பார்த்து ஒரு கடவுள் காட்சி கிடைக்குதான்னு பார்க்கலாம். அந்த இறை நாமங்கிறது ரொம்ப சக்தி வாய்ந்தது.
பகவானும் அந்த நாமமும் வேற இல்லை அப்படின்னு ஸ்ரீராமகிருஷ்ணர் சொல்கிறார். இன்னொரு நேரடி சீடர் சொல்கிறார், நம்ம ஜபம் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் எப்படி பகவானை வணங்குறோமோ அப்படியே அந்த நாமத்தையும் வணங்கணும் அப்படிங்கிறார். அந்த அளவுக்கு நமக்கு அந்த நாமத்தில் நம்பிக்கை வரதே இல்லை. இது சாதாரண பெயர், இதுக்கு இவ்வளோ ஆற்றல் இருக்கா அப்படின்னெல்லாம் நமக்கு சந்தேகம் வருது. அதுக்கும் ஸ்ரீராமகிருஷ்ணன் சொல்கிறார், ராமாயணத்தில் விபீஷணரை பார்த்துட்டு ஒருத்தர் திருப்பியும் கடலை தாண்டி வரணும் அப்படின்னு நினைக்கிறார். அப்போது கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இலையில் ஏதோ எழுதி அவர் துணியில் முடிச்சு போட்டு, நீ இப்போ நடந்து போகலாம், இதில் அவநம்பிக்கை வராகாமல் நீ இதை பிரித்து பார்க்காம நீ போ அப்படிங்கிறான். அதே மாதிரி அவன் கொஞ்சம் தூரம் நடந்து வர்றாரு. அவருக்கு ஆச்சரியமாக இருக்குது, எப்படி நம்மளால் கடல் மேலே நடக்க முடியுது அப்படின்னு. இன்னும் கொஞ்சம் நேரம் போனோடனே அவனுக்கு இன்னும் க்யூரியாசிட்டி வந்து அது என்ன அதில் முடிச்சு போட்டு கொடுத்தாரு அதை பார்க்கலான்னு அவனுக்கு சந்தேகம் வந்தவுடனே அதை பிரித்து பார்த்தா அந்த இலையில் ஜெய் ஸ்ரீராம்னு எழுதியிருக்கார். ஓ இவ்வளவு தானே அப்படின்னோன்னா அவன் கடலில் முழுகி போகிறான். நமக்கு இது ரிவர்ஸ். முதல்ல நம்பிக்கையே இல்லை. இந்த மாதிரி அந்த ஒரு நாமத்தில் இவ்வளோ சக்தி இருக்கா அப்படின்னு. எல்லா நாமத்துலேயும் அந்த சக்தி கிடையாது. அந்த ரிஷி முனிகள் சில நாமங்களை கண்டுபிடிச்சி கொடுத்துருக்குறாங்க. அந்த நாமங்களுக்கு அந்த சக்தி இருக்குது. அந்த நாமத்துக்கு திருப்பி திருப்பி நம்ம ஆர்வத்தோடு சொல்லும்போது அந்த தேவதையை, அந்த நாமத்துக்குரிய பகவானை அது வந்து நமக்கு காட்சி கொடுக்கும். இது எத்தனையோ பேரில் வாழ்க்கையில் நடந்திருக்கு. நமக்கு அந்த நம்பிக்கையோட அந்த இறைவனை பார்க்கணும் அப்படிங்கிற ஆர்வத்தோடு பண்ணும்போது நிச்சயமாக அது பலன் கொடுக்கும். பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணரை ஒரு சாது பார்க்க வர்றார். அவர் ஒரு நோட்டு புத்தகம் வச்சுருக்கார். அதை டெய்லி பூஜை பண்ணுறார். அதுக்கு அவ்வளோ மரியாதையோடு அவர் பக்தியோடு அதை பார்க்குறார். ராமகிருஷ்ணருக்கு அந்த புஸ்தகத்தில் என்ன இருக்குது அப்படின்னு அவர் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டு அதை பார்க்குறார். அதில் ராமக அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான் இருக்குது. அந்த சாது வந்து அதை அவ்வளோ மரியாதையோடு அதை பண்ணுறார். அதுக்கு அவர் கேட்டதுக்கு உபநிடதங்கள் எல்லாம் இதுதான் சொல்லுது, இதுக்கு மேலே என்ன வேணும், பகவானுடைய நாமத்தை சொன்னால் போதும்னு சொல்லுது, இதை தவிர நான் எதுக்கு வேறு என்ன படிக்கணும், வேறு என்ன சாதனை பண்ணணும், இதுவே எனக்கு போதும் அப்படின்னு இருக்கார். இந்த மாதிரி நிறைய கதைகள் ராமகிருஷ்ணர் சொல்லியிருக்கார். ஒரு பால்காரி, பால் விற்கிற அந்த ஆற்றினுடைய அந்த கரையில் ஒரு சாதுவுக்கு டெய்லி பால் கொடுக்கறதுக்கு அந்த அம்மாவனுடைய கடமை. அந்த அம்மா எடுத்துகிட்டு போகுது. சில நாள் நேரம் கழித்து வருது, சில நாள் சரியான நேரத்துக்கு வருது. அவர் கேட்குறாரு, ஏனம்மா இந்த மாதிரி நேரம் கழித்து சில நாளில் வரும்போது இந்த படகுக்காரன் நேரத்துக்கு வரமாட்டேங்கிறான், அவன் வரும்போது தான் நான் வர முடியுது அப்படின்னு. அவர் உடனே சொல்கிறார், பகவான் நாமத்தை சொன்ன சம்சாரங்கிற பெரிய சமுத்திரத்தையே கடக்க முடியுது, உன்னால் ஒரு சின்ன ஆற்றை கடந்து வர முடியல அப்படின்னு அவர் சொல்கிறார். இந்த பால்காரி அதுக்கப்புறம் வரக்கூடிய நாட்களில் சரியான நேரத்தில் பால் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குது. இவருக்கு ஆச்சரியம், எப்படி முன்னால் பிரச்சனை இருந்தது, இப்போ எப்படி சரியாக கொடுக்குற, எப்படி என்ன பண்ண அப்படின்னு. நீங்கள் தானே சுவாமிஜி சொன்னீங்க, பகவான் நாமத்தை சொன்னால் சம்சார கடலே கடந்துட முடியும், ஆறை கடக்க முடியாது. டெய்லி அவர் நாமத்தை சொல்லி நாங்கள் ஆற்றை கடந்து வந்துடுறேன் அப்படின்னு. இவருக்கு ஒரே ஆச்சரியம், எனக்கும் காமிச்சு கொடுக்குறாரு. அப்புறம் இந்த அம்மா ஆற்று மேலே நடந்து போயிட்டுருக்கு. அவர் வேஷ்டியை தூக்கிட்டு வேஷ்டி நனைஞ்சிருமோன்னு அவர் காலை வைக்கிறாரு. அவர் கால் தண்ணியிலுக்கு உள்ளே தான் போகுது. அவருக்கு நம்பிக்கை இல்லை. அந்த பால்காரிக்கு இருக்கக்கூடிய அந்த சாதாரண படிக்க தெரியாதவங்களுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை அவருக்கு இல்லை, அந்த பண்டிதருக்கோ அந்த சாதுவுக்கோ இல்லை.
நம்ம முக்கால்வாசி வாழ்க்கை இந்த மாதிரி தான் போகுது. நம்ம கேட்குறோம் புத்திபூர்வமாக, இன்னும் நல்ல சொற்பொழிவு கூட கொடுக்கலாம், என்னோட நல்லா கூட கொடுக்கலாம். ஆனால் நமக்கு அந்த நம்பிக்கை மனது ஆழத்தில் இல்லை. நான் இந்த உடலோடு இருக்கிறேன், இந்த மனம் என்பது என் சுற்றத்தார்கள், என்னுடைய ஆசாபாசங்கள், என்னுடைய அறிவு, இது கூட நம்ம ஒட்டிக்கிட்டு இருக்கோம். இதுதான் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். அந்த மந்திரம் நம்ம நாம ஜபம் சொல்லும்போது பதஞ்சலி யோக சூத்திரத்தில் 3 விளைவுகள் சொல்கிறாங்க. அவர் முதல்ல நமக்கு இந்த ஜபம் நாமத்தை சொல்ல சொல்ல மனசுக்கு உள்ளே இருக்கிற அழுக்குகள், தடங்கல்கள், தடைகள் அது பூரா நீங்குமா. சுயநலம், பொறாமை, ஆசைகள், இது எல்லாம் உள்ளே இருக்கிற தடைகள் எல்லாம் நீங்கிடுமா. அதே போல் வெளியில் இருக்கிற தடைகள் கூட நம்ம சுற்றி இருக்கிறவங்கள கூட நம்ம ஆன்மீக முன்னேற்றத்துக்கு உதவுவாங்களாம். இது முதல் பலன். இந்த நாம ஜபத்தை நாமத்தை திருப்பி திருப்பி நம்ம சொல்லும்போது. ரெண்டாவது சொல்லும்போது நம்மளுடைய உண்மையான நிலை, உண்மையான நம்ம எந்த நிலையை அடையணுமோ, அதாவது நாம் இந்த உடல் கிடையாது, மனம் கிடையாது, அதை தாண்டி இருக்கிற உணர்வு நிலை, கான்ஷியஸ்னஸ்ன்னு சொல்கிறது. அந்த உணர்வு நிலையை நாம் அடையணும். இப்போ அடையலை, நம்ம உடலோடு தான் இருக்கிறோம், நம்ம மனதுக்குள்ள எண்ணங்களோடு தான் நம்ம தொடர்ந்து நம்மளுடைய கான்டாக்ட் இருக்குது. பட் அந்த உணர்வு நிலையை நம்ம அடையணும். ஏன்னா பகவானை நம்ம பார்க்கணுன்னா இந்த கண் இல்லை. சுவாமி குரு மகாராஜ் சொல்கிறாரு, அதுக்கு தனியான கண் வேணும். அது என்னென்னா, நம்ம பகவான் உணர்வு மயமாக இருக்கிறார், நாமளும் உணர்வு மயமாக இருக்கிறோம். அந்த ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும்போது தான் அந்த இறை காட்சி கிடைக்கும். அந்த நிலையை அடையாத வரைக்கும் நம்ம அந்த இதை நம்ம யோகங்களை நம்ம கடைப்பிடிச்சிக்கிட்டு தான் இருக்கணும். இந்த நாம ஜபம் ரெண்டாவது நிலையாக நம்ம அந்த உணர்வு நிலையை அடையிறதுக்கு உதவுது. மூன்றாவது, அந்த உணர்வு நிலையை அடைஞ்சதுக்கப்புறமா திருப்பியும் அந்த ராமகிருஷ்ணர் முக்கியமான செய்தி, அந்த வியாக்குலத்தை, அந்த ஏக்கம், மன ஏக்கம், அவருடைய அமுதமொழிகளில் படித்தா நமக்கு திருப்பி திருப்பி வர்றது அந்த மன ஏக்கம் தான். வேறு எதுவுமே வேணாங்கிறார். அவர் வாழ்க்கையிலே அதான் பார்க்குறோம். கடவுள் காட்சி கொடுக்கலையே, காளி நீ வரலையேன்னு ஏங்கி ஏங்கி அழுகுறார். அதுவும் சன்னியாசி சீடர்களுக்கு அவர் தனியாக தரையில் புரண்டு அழுவாராம், மூஞ்சியை தரையில் தேய்ச்சிக்கு வராம். இந்த மாதிரி அழுதா நம்மளுக்கு கடவுள் காட்சி கிடைக்குங்கிறார். அந்த மாதிரி நமக்கு மன ஏக்கத்தோடு அந்த இறை நாமத்தை சொல்லும்போது அந்த மந்திரத்துக்கு, அந்த நாமத்துக்கு உள்ள சக்தி அந்த இறைவனை நமக்குள்ளே இருந்து எழுப்பி அது காட்டும். இதெல்லாம் காலாகாலமாக ஆயிரக்கணக்கான வருடங்களாக நடக்கிற விஷயங்கள். இப்போ நம்ம பார்த்த நாயன்மார்கள், 63 நாயன்மார்கள், ஆழ்வார்கள் எல்லாம் கடவுளை தரிசனம் பண்ணி அவரோட விளையாண்டுருக்காங்க. ஒரு ஆழ்வார் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர், அந்த குட்டி கிருஷ்ணர் ஒரு கருப்பாக இருப்பார், அது எப்படியாவது அவர் கொஞ்சம் கலர் சேர்க்கணும் அப்படின்னு நினச்சாராங்க. அதுக்கு என்னென்னா மஞ்சள் அவருக்கு போட்டால் கொஞ்சம் கலர் மாறும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மஞ்சள் வாங்கிறது கூட அந்த ஆழ்வார்கிட்ட காசு இல்லை. அதனால் காலையில் இந்த பெண்கள் எல்லாம் போய் குளிக்கிற இடம் இருக்கும், அவங்க அந்த மஞ்சளை கல்லில் தேய்ச்சி குளிப்பாங்க. இன்னைக்கு கல்லுக்கு பதிலாக உன் முதுகை காட்டு, உன் முதுகில் அவங்க கொஞ்சம் தேய்கிட்டும், கொஞ்சமாவது உனக்கு கலர் வரட்டாங்க. இந்த மாதிரியெல்லாம் அனுபவிச்சுருக்காங்க. இங்கே தான் நம்ம தமிழ்நாட்டில் தான் இது எல்லாமே நடந்துருக்குது. அங்கே இன்னும் திருவாரூர் பக்கம் போனால் சிவபெருமான் இந்த தெருவில் நடந்து போனார், அங்கே இப்படி இருந்தார், இங்கே இப்படி வந்தார், எல்லாம் ஏகப்பட்ட இது நடந்த நிகழ்ச்சிகள். ஆனால் நம்ம இந்த சயின்ஸு, எஜுகேஷன் இதில் நம்ம அறிவு அதை ஒத்துக்கவே மாட்டேங்குது. அந்த மாதிரி பகவானோடு இருந்தது, காட்சி இருந்தது, இதெல்லாம் நாம் அதெல்லாம் உண்மை. காசியில் நடந்த ஒரு நிகழ்ச்சி கூட சொல்லுவாங்க. போதேந்திர சரஸ்வதின்னு நினைக்கிறேன். அவர் இந்த நாம மகிமை பற்றி நிறைந்த எழுதியிருக்காராம், புஸ்தகமே எழுதியிருக்காராம். அவர் ஒரு மகானை பார்த்து அவர்
அவர்கிட்ட அவர் சில நூல்கள் இருந்தது, அந்த நூலை வாங்கணும்னு சொல்லிட்டு அவர் போகிறார். அவர் போகிற நேரத்தில் அந்த மகான் இறந்து போயிடுறார். அவருடைய பையன்தான் இருக்கான். அந்த பையன் இவர் போய் சேர்ற நேரம் இரவு நேரம். அப்போது அங்கே காத்துக்கிட்டு இருக்காங்க. அவர் அங்கேயே படுத்து தூங்கிட்டு இருக்கார். அப்போது இன்னொரு ஒரு ஆள் வந்து அந்த இவரை பார்க்குறதுக்கோசரம் வராரு. வந்து கதவை தட்டுறாரு. அந்த உள்ளேருந்து அந்த மகானுடைய பையன் வந்து திறந்து என்ன வேணும் அப்படின்னா அவர் சொல்கிறார், தன்னுடைய கதையை சொல்கிறார். நான் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால் காசியில் இருந்தேன். நானும் என் மனைவியும் போயிருந்தோம். திடீர்னு ராத்திரி என் மனைவி எங்கேயோ எதுக்கோ போயிருக்காங்க. அதுக்கப்புறம் வரவே இல்லை. நானும் ரொம்ப நாள் அங்கேருந்து தேடி பார்த்தேன். அந்த அம்மாவை காணலை அப்படின்னு நான் அதுக்கப்புறம் போயிட்டேன். தேசாந்திரம் போயிட்டு திருப்பியும் கொஞ்சம் வருஷம் கழித்து காசியில் வரும்போது அந்த அம்மாவை பார்க்க நேர்ந்தது. அவங்க வந்து என் காலில் விழுந்து என் மன்னிப்பு கேட்டுக்கிட்டாங்க. ஏதோ கூட்டம் வந்து அந்த அம்மாவை கூட்டு போய் தவறான வழியில் என்னை செலுத்திட்டாங்க. நான் திருப்பி உங்கள் கூட வந்து உங்களுக்கு சேவை பண்ணணும், எனக்கு சேவை பண்ணுற பாக்கியத்தை கொடுங்க அப்படின்னு சொன்னார் அந்த அம்மா. அந்த அம்மாவை இப்போ புனிதப்படுத்தணுன்னா இந்த நாமம் மூலமாக புனிதப்படுத்த முடியும் அப்படின்னு அவருக்கு யாரோ சொல்ல அவர் வந்து அந்த வீட்டுக்கு தேடி வர்றார். அந்த நேரத்தில் தான் அந்த மகான் இல்லை, அவருடைய பையன்தான் இருக்கிறான். எனக்கு இந்த மாதிரி கஷ்டகாலம், எப்படியாவது இந்த அம்மாவை புனிதப்படுத்தணும், உங்கள் அப்பா எழுதின நூலில் இந்த மாதிரியெல்லாம் சொல்லியிருக்காங்க, அதனால் எனக்கு வழிகாட்டுங்கன்னு கேட்குறாரு. இதெல்லாம் இந்த போதேந்திர சரஸ்வதி கேட்டுக்கிட்டே இருக்கார். இவர் வந்து அதுக்கப்புறம் அவர் சொல்கிறாரா 3 முறை அந்த பகவான் நாமத்தை சொன்னால் இவங்க புனிதமாகிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உள்ளே இருந்து அவங்க அம்மா சொல்கிறாங்க, உங்கள் அப்பா வந்து ஒரு தடவை சொன்னால் போதும்னு சொன்னார், நீ ஏன் 3 தடவை சொல்கிற அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இதை கேட்டுக்கிட்டே இருந்த இவர் இதை நான் வந்து நம்ப முடியுமா அப்படின்னு அவருக்கு சந்தேகம், இந்த போதேந்திரவருக்கு. சரி, மறுநாள் காலையில் இந்த அம்மாவை கங்கையில் குளிக்கட்டும், இந்த நாமத்தை சொல்லட்டும், அவங்க புனிதம் அடைகிறாங்களா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி மறுநாள் காலையில் அந்த அம்மா அந்த குளிச்சுட்டு வந்து நாமத்தை சொன்ன உடனே அவங்க ரூபம் மாறிடுது. எல்லாம் அவங்க உடலுக்கே ஒரு ஒளி வருது. இது உண்மையாக நடந்த சம்பவம். ஏன்னா இவங்கெல்லாம் எழுதும்போது ஆத்தென்டிகேட் பண்ணி தான் எழுதுகிறாங்க, நடக்கிற விஷயங்கள் தான். ஸோ நம்ம மனசை நாம் இது மாதிரி விஷயங்களில் செலுத்தி அந்த பகவான் நாமத்தை நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா நிச்சயமாக அது ரொம்ப எளிமையாக இருக்கிறதுனால நமக்கு சந்தேகமும் நிறையா வந்துடுது. எப்படி இந்த நாமத்துக்கு இவ்வளோ சக்தி இருக்கா, நம்ம மனசை தூய்மைப்படுத்தக்கூடிய சக்தி இருக்கா அப்படின்னு. அது கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுது. அதனுடைய பலன் கொஞ்சமாக இருந்தாலும் கரெக்டாக இருக்குது, சரியாக இருக்குது. அதிகமாக நம்ம ஆர்வத்தையும் நம்ம ஊக்கத்தையும் பொறுத்து அதனுடைய பலன் இதை நமக்கு தெரிய வருது. எறும்பூர கல்லும் தேய்ன்னு சொல்லுவாங்க. அது எறும்பு ஊறும்போது அது என்ன தேயுதுன்னு நமக்கு தெரியல. ஆனால் அந்த கல் தேய்கிறத நம்ம பார்க்குறோம், கண் முன்னால் பார்க்குறோம். அந்த கல்லுக்கு இருக்கக்கூடிய கடினத்தன்மை, எறும்புக்கு இருக்கக்கூடிய மிருதுத்தன்மை என்ன, ஆனாலும் அந்த கல் அதில் அந்த வழி உண்டாகுது. ஸோ இதை நம்ம மனசில் ஆழமாக பதிய வச்சு அந்த பகவான் நாமத்தை திரும்ப திரும்ப நம்ம சொல்லி, கண்டிப்பாக நம்ம அந்த யோக சூத்திரத்தில் சொன்னதெல்லாம் உண்மை. ரிஷிகள் பார்த்துட்டு தான் எழுதுகிறாங்க. அவங்க கமர்ஷியலெல்லாம் ஒன்றும் பண்ணல, வியாபார நோக்கத்தில் எதுவும் பண்ணல. ராமகிருஷ்ணரோ விவேகானந்தரோ அவங்களுக்கெல்லாம் என்ன நோக்கமும் கிடையாது. நம்ம இன்னும் அதிகப்படியாக நம்மளுடைய நிலைமையை, அதிகப்படியாக கூட கிடையாது, நம்ம உண்மை நிலையை தான் மறந்து தான் இருக்கிறோம். எதுவும் புதுசாக நம்மளுக்கு வரல. இருந்த நிலையை மறந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு அது வேணும்னா இழுத்து போட்டுக்கிட்ட மாதிரி தான் நம்ம சொல்லணும். தேவையில்லாமல் வந்து நான் தான் உடல், நான் தான் மனசுன்னு இழுத்து போட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு எனக்கு வலி காமிங்கன்னா தூங்குறவங்கள எழுப்புகிறோம், தூங்கிக்கிற மாதிரி நடிக்கிறவங்கள எப்படி எழுப்ப முடியும்? அந்த நினைவுகள், அந்த நம்ம அந்த உணர்வோடு இந்த அந்தர்யோகத்தில் 3 நாள் நம்ம கலந்துக்கிட்டு முழுமையாக இதை பயன்படுத்தி நிச்சயமாக நமக்கு அந்த இறைவனுடைய காத்துக்கிட்டு இருக்கார் ராமகிருஷ்ணர். ஒரு தடவை விஜயத்தில் ஒரு ஆர்டிக்கிள் வந்தது. கடவுளை பார்க்குறதுக்கு முன்னே அழுதார்,
ஆனால் பகவான் ராமகிருஷ்ணன் கடவுள் பார்த்ததுக்கப்புறமா அழுதார், பக்தர்கள் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆகையினால அவர் காத்துக்கிட்டு இருக்கார். நாம் தான் அவர் பக்கத்தில் போகிறதுக்கு முயற்சி பண்ணணும். முயற்சி பண்ணாமல் கிடைக்காது. கொஞ்சம் நம்ம முயற்சி பண்ணால் அவர் நம்ம பக்கத்தில் வந்து நம்மளை தூக்கி கரையேற்றுறதுக்கு அவர் தயாராக இருக்கார். அழகான கோயில் இருக்குது மேலே, அவர் காத்துக்கிட்டு இருக்கார். அங்கே நம்ம போய் நம்ம நேரத்தை செலவழித்து அந்த நாமத்தை திருப்பி திருப்பி சொல்லி சீக்கிரமாக அந்த கடவுள் காட்சியை நம்ம அடையணும். வாய்ப்புக்கு நன்றி. நமஸ்காரம்.